அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு வாழ்க ஜோதிட கலை வளர்க தாந்திரிக கலை. ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 4ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 37வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்குக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள், ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாகவும் வரவேற்று, ஏன்னா மேடை கிடைக்கும் போது மேடையை சரியாக பயன்படுத்திக்கணும், இதான உண்மை. அப்போது இந்த 37வது கருத்தரங்கில் கலந்துக்கிறது மட்டும் எனக்கு சந்தோஷம் கிடையாது, இன்னொரு சந்தோஷமும் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு துவக்க விழாவும் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். சென்ற ஆண்டும் வந்தேன், அதுக்கு முன்னாடி வந்தேன், ஒவ்வொரு வருஷம். ஏன்னா நாங்கள் நண்பர்கள், இன்றைக்கி நேற்று இல்லை, சுமார் 10 ஆண்டுகளாக இருவரும் நண்பர்கள். நிறைய நல்ல விஷயங்களை நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் கொஞ்சம் வேலைப்பளுவின் காரணமாக எங்களாலேயே சந்திச்சிக்க முடியல. அந்தளவுக்கு நம்மளை இறைவன் பிரபஞ்சம் வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இடையில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அதே இடத்துக்கு வரக்கூடிய சூழலை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதனால் பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆனால் எளிய முறை தாந்திரிக பரிகாரம்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான எளிய முறை தாந்திரிக பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேமராமேன் பழனி தங்கத்திட்ட கேட்டேன். நேற்று அவர் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சார். சரி, சிறப்பாக ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா, சத்தம் நல்லா இருந்துச்சுன்னா பரிகாரம் உண்டு. இந்த கைத்தட்டலும் எனக்கு இல்லை, இந்த கைத்தட்டல் பண்டிட் பாலசுப்ரமணியத்துக்கு. என்னென்னா, விழா நடத்துகிறாரு, கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கைத்தட்டு. ஆளே இல்லாமல் விழா நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கைத்தட்டு. எப்போவுமே நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் வாழணும். நம்ம என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே நம்ம நல்லா இருப்போம். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவான், நீ சுயநலமாக வாழ, அப்போ தான் ஜெயிப்பேன்னு. சுயநலமாக வாழ்ந்தால் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு சினிமா மாதிரி தான், ரீல்ஸ் மோகம் மாதிரி தான். ஆனால் நிஜம் இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்காகவும் வாழ்வோம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். சரிங்களா? சரி, பாயிண்ட்ஸுக்கு வருவோம். என்னடா மைக்கை பிடிச்சி எதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி என்ன பேசலான்னு ஒரு சில நண்பர்கள்ட்ட கேட்டேன். நான் எப்போவுமே ஒரே ஒரு ஆள்கிட்ட கருத்து கேட்டுடல, கருத்து ஜோதிடத்தை பற்றி பேச மாட்டேன். என்ன ஸ்பாட்டில் இருக்கோ அதை தான் பேசுவேன். அப்போது காலையில் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்டேன், முக்கியமான ஆள். அந்த இன்னொரு மீட்டிங் போயிட்டு வரும்போது அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன பேசலான்னு. மாப்பிள்ளை நீங்கள் வந்ததை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் தனஸ்தானத்தை பற்றி பேசுங்கன்னாரு. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தனஸ்தானத்தை எல்லாருமே தானே பேசுகிறாங்க. ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு என்ன இடம்? 2, 11. இது தனம் தருமா தராதா? தனம் தரும். அப்போது ஜாதக கட்டத்தில் 11 இயக்கணும், 2 இயக்கணும். உங்கள் இடத்துல இப்போ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 11வது நட்சத்திரம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உங்கள் நட்சத்திரம் சரி, திருவோணமே எடுத்துக்குவோம், சந்திரனுடைய நட்சத்திரமே எடுத்துக்கலாம். சரி சார், உங்கள் நட்சத்திரம் என்ன சார்? சரி, கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் 11வது நட்சத்திரமாக வருதா? சந்திரன் ஒரே இடத்துல இருப்பாரா? என்ன பண்ணுவார்? பயணங்களிலே தொடர்ந்து கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுதுமே எங்கேயுமே நிற்கிறதுக்கான வாய்ப்பில்லை, எங்கேயுமே நிற்கிறதுக்கான வாய்ப்பில்லை. எப்படி சொல்கிறதுனா, இது வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி. என்ன ட்ரெயின் மாதிரி? வந்தே பாரத். அப்போது 11ஆம் நட்சத்திரத்தை நம்ம நட்சத்திரத்துலேருந்து 11ஆம் நட்சத்திரத்தை பார்க்கணும். ஆனால் ஜாதக கட்டத்தில் 11ஆம் இடத்த நம்ம லாபஸ்தானம்னு சொல்கிறோமா? இப்போது இந்த 11வது நட்சத்திரத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலேருந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த கிரகத்தில் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை? 2ஆம் வீடு. இப்போ சார் 11 இன்னும் 2 வந்துருச்சா? என்ன லக்கணம் சார் நீங்கள்? மீன லக்கணம். மீன லக்கணம் யாருடைய லக்கணம்? அந்த வீட்டினுடைய அதிபதி யார்? குரு பகவான். இங்கே பணம் வந்துருச்சா? குரு பெரும்பணமா? அப்போ இவர் பெரும்பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இவருடைய 11ஆம் நட்சத்திரத்தை ஏற்கிறது மட்டுமல்லாமல் அவருடைய லக்னத்திலிருந்து 2வது நட்சத்திரம் என்ன வருதுங்க?
மீனை வந்துடுதா? அப்போ குரு மீனை விடா. கடல், சந்திரன் கடலா? சந்திரன் கடலா? அப்போது இவருக்கு திருவோண நட்சத்திரம்னாலே சந்திரன் வந்துடுறாரு. மீனம் வந்து கடலா அல்லது தரையா? கடல். அப்போ இவருக்கு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு கடற்கரையில் போய் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக தனம் பெருகும். புரியுதா? புரிஞ்சால் கை தட்டுங்க, இல்லைன்னா வெளியே போடான்னு சொல்லிடுங்க. சரியா? சரி, இப்போது அவருக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொன்னோம். சரி, இந்த 11 வச்சு இன்னொரு பரிகாரம் சொல்லலாமா? மேஷ லக்கணம் இங்கே யார் இருக்கா? சரி, மேஷ லக்கணக்காரங்க கோவில் உண்டியில் பணம் போடலாமா போடக்கூடாதா? மேஷ லக்கணக்காரங்க கோவில் உண்டியில் பணம் போடலாமா போடக்கூடாதா? மேஷ லக்கணத்துக்கு 2வது லக்கணம் என்ன? ரிஷபத்தில் என்ன நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரம் இருக்குது? சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கா இல்லையா? பரணி என்பது உண்டியலா? மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணலாம்? வாரம் ஒரு முறை பரணி இல்லைன்னா மாதம் ஒரு முறை பரணி நட்சத்திர நாளில் உண்டியில் பணம் போட்டு வச்சா பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். கோவில் உண்டியில் போடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க ஒரு உண்டியல் வாங்கி அதில் பணம் போட்டு வைங்க. உங்களோட 2வது லக்கணமே உங்களுக்கு பணபரஸ்தா லக்கணம் தான். எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க. எங்க நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் பணம் வர நட்சத்திரம். ஏன் ராசியில் 2வது நட்சத்திரம் பணம் வராதா? வருமா வராதா? அப்போ அந்த 2வது நட்சத்திரத்தில் அந்த 2வது லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக தானே இருக்கணும். இல்லை, இருக்காது. ஆனாலும் அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது. அப்போது ஒண்டியல்னால் என்ன சொல்லிடுறோம்? பரணி. அப்போது இவருக்கு 2வது மேஷ லக்கணத்துக்கு 2வது லக்கணம் ரிஷபம். ரிஷபத்தில் ஒரு நட்சத்திரம், அப்போ உண்டியல். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் பணம் சேகரித்து வைத்தால் பரணி நட்சத்திர நாளன்று அந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு பணம் பெருகும். புரியுதுங்களா? கான்செப்ட் நல்லா இருந்தால் கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் கைத்தட்டலை கேட்டு பெற வேண்டியதாக இருக்குது. நீங்களே தட்டினீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், தட்டலை அப்படின்னா புரியலைன்னு அர்த்தம். புரியாத மாதிரி இருக்கா? யோசிக்க வைக்கிது. அதான் நீங்கள் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க பரிகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளார்ந்து போகணும். ஆனால் நாங்கள் ஷார்ட்டாக கொடுத்துருவோம். இன்றைக்கி நாங்கள் காரில் வரும்போது இதை பற்றி பேசிகிட்டு வந்தோம். அப்போது இன்னொன்று, அடுத்து ரிஷபலக்கணக்காரங்க திருக்கோவில் உண்டியில் பணம் போடலாமா? டக்குன்னு என்ன பண்ணிடணும்? ரிஷபத்துக்கு 2வது லக்கணம் என்ன? மிதுனத்தில் இருக்க நட்சத்திரத்தை பாருங்கள். அதில் குரு நட்சத்திரம் இருக்கா இல்லையா? குரு நட்சத்திரம் இருக்குல்ல. அப்போ ரிஷபலக்கணக்காரங்க என்ன பண்ணோம்? கோவில் குருக்கள் தட்டில் தான் பணம் போடணும், உண்டியில் பணம் போடக்கூடாது. குரு கொடுத்தா திருப்பி கொடுப்பார். கான்செப்ட் புரியுதா இல்லையா? இப்போ புரிஞ்சிருச்சா? பரிகாரம் என்பது நம்ம கையில் தான் இருக்குது. எளிமையாக எதையுமே செய்யலாம். ஜோதிடர் எனக்கும் கஷ்டம் வரும், ஆடியன்ஸ் உங்களுக்கும் கஷ்டம் வரும். ஆனால் அதை தாண்டி சமாளித்து வரணும். யாருக்கு தான் மணி ப்ராப்ளம் இல்லை? எல்லாருக்கும் தானே இருக்குது. எனக்கும் தான் ஒருவேளை சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லாருக்கும் இருக்குது. சரி, அடுத்து நம்ம இன்னொரு அடுத்து 3வது லக்கணம் என்ன? மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்தில் அடுத்து மிதுன லக்கணத்துக்கு அடுத்து என்ன? கடக லக்கணத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? பூசம், புனர்பூசம், குருவுடைய நட்சத்திரம் இருக்கா? அப்போ இங்கே இதில் எடுத்துக்கலாமா? ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன? மிதுன லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் கடக லக்கணம். கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கா இல்லையா? இல்லை. ஆனால் சந்திரனுடைய வீடாக இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? குரு, சனி, புதன். அப்போது இந்த இடத்துல குருவும் புதனும் பகை தானே.
ஆனால் குருவும் சனியும் நண்பர், இது குரு சிஷ்யன் தானே. அப்போ சனினா யார்? பப்ளிக் இல்லை, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மிதுன லக்னக்காரங்க இந்த பூசம் சொல்லக்கூடிய சனி நட்சத்திரம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இல்லை சார் இன்னும் எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சார் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு சனி சார், ஆனால் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் சனி. என்னென்னா உழைப்பாளர்களுடைய பேங்க். அது எப்போவுமே 24 ஹவர்ஸ் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க, குடும்பம் ஒற்றுமையாக இருந்து உழைக்கக்கூடியவர்கள். என்ன அந்த பேங்க் யாரோடதுங்க? நாடார் கம்யூனிட்டியோடைய பேங்க்கு. அவங்க சனி பகவான். உழைப்பாளினா யார்? சனி. ஒற்றுமையாக இருக்கணும்னு யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா? சனி. நீதிமான் யார்? சனி. புரியுதுங்களா? வியாபாரி யார்? அப்போது அதனால தான் அவருக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். புரியுதா? சந்திரன் சனி சந்திரன் காம்பினேஷன் தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. அப்போ அது சந்திரனோட வீடாகவும் எடுத்துக்கிட்டு சனியோடைய அக்கௌண்ட்டாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். இது உண்டியல், இது பேங்க் ஒரு உண்டியல் மாதிரி தானே. இப்படி ஒரே மாதிரி பரிகாரத்தை கொண்டு வராமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பரிகாரமாக நம்ம கொண்டு வரலாம். ஐயா இருக்குது, ரைட், ஓகே. அதுக்கு அடுத்து என்ன லக்கணம்? கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் என்ன? சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் மேக்சிமம் சரிங்களா என்னென்ன நட்சத்திரத்தை கொண்டிருக்கோம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கா? சூரியன். அடுத்து பூரம், மகம், உத்திரம். அப்போ மூணு நட்சத்திரம். இதில் சூரியன், கேது, சுக்கிரன். இப்போது கடகலக்கணக்காரங்க திருக்கோவில் உண்டியலில் பணம் போடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். என்ன நட்சத்திரம் எடுத்துக்கலாம்? தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது? ஆன்மீக நட்சத்திரம் எது? கேத்துவோடைய நட்சத்திரம். அப்போது கடகலக்கணக்காரங்க கோவில் உண்டியில் பணம் போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுதான் நீங்கள் உண்மையாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. யார் முக்கியமாக சொல்ல போனால் அஸ்வினி மகம் மூலம் அறம் பொருள் இன்பம் இவர்கள் திருக்கோவில் உண்டியில் காணிக்கை போட்டால் கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். புரியுதா? இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அஸ்வினி அடுத்த நட்சத்திரம் எங்கே வரும்பொழுது நம்ம அஸ்வினியில் இதை எடுத்துக்கலாம், மூல நட்சத்திரத்தில் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு யாருக்கெல்லாம் ஒரு பல. ஏன்னா திருக்கோவில் உண்டியில் பணம் போடுறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாதுங்க. நமக்கு எதாவது யூஸ் இருக்குது? நோ யூஸ். கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் போகும், அவங்க சாலை, ரோடு, வீடு, காலேஜ் இந்த மாதிரிலாம் நமக்கு எதாவது ஒன்று அது மூலிமா செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இதே ஒரு குருக்களுக்கு நீங்கள் பணம் போடும்போது என்னாகும்? அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும், அந்த குருவனுடைய வாழ்த்து பெறலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம வெற்றி அடையலாம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன லக்கணம்? சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் என்ன? கன்னி லக்கணம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லுங்கள். அஸ்தம், சித்திரை, சுவாதி, உத்திரம். கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி சுவாதி நட்சத்திரம் கண்ணுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, ஓகே, சரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதானே. பெரிய பெரிய தலைவர்களுக்கே ஸ்லிப் ஆகுது, நமக்கு ஸ்லிப் ஆனால் என்ன பார்த்துக்கலாம். இப்போது இந்த 3 நட்சத்திரத்துலேயே ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் எது? 27 நட்சத்திரத்துலேயும் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரம் எது? சித்திரை நட்சத்திரம். அப்போது இந்த சிம்ம லக்னக்காரங்க சித்திரை நட்சத்திர நாளில் என்ன பண்ணால் பணம் வரும்? கோயில் உண்டியில் பணம் போட்டால் பணம் வருமா? அல்லது வெளியில் ரோட்டில் இருக்கவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணால் பணம் வருமா? இல்லை திருக்கோவில்களை சுற்றி அகல் தீபம் ஏற்றினால் பணம் வருமா? வெளிச்சம். அப்போ என்ன பண்ணலாம்? விளக்கு போடலாம். என்ன லக்னக்காரங்க போடலாம்? என்ன லக்னக்காரங்க போடலாம்? சிம்ம லக்னக்காரங்க இந்த நட்சத்திர நாள், சித்திரை நட்சத்திர நாளில் நம்ம அந்த தீபத்தை
போட்டால் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன லக்கணம்? கன்னி லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் ரொம்ப முக்கியமான லக்கணமா? இப்போ அவர் சொன்ன அந்த நட்சத்திரம் அதில் வருமா? சுவாதி, விசாகம், சித்திரை. இதில் குருவோடைய நட்சத்திரம் வருதா? குருவோடைய நட்சத்திரம் வருதா? அப்போது நம்ம மேலே புனர்பூசத்துக்கு சொன்னதை இங்கே எடுத்துக்கலாமா? என்ன சொன்னேன்? குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு அர்ச்சகருக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யலான்னு சொன்னேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இதை நம்ம துலா லக்கணம். அடுத்து துலா லக்கணம். துலானதுக்கு அடுத்த லக்கணம் விருச்சக லக்கணம். இந்த விருச்சக லக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 நட்சத்திரம் என்ன? கேட்டை, அனுசம், விசாகம். இதில் யாருக்கு முக்கிய பங்கு இருக்குது? புதனுக்கா, குருவுக்கா, அல்லது சனிக்கா? அனுஷ நட்சத்திரத்துக்கு தான் முக்கிய பங்கு இருக்கும் இங்கே. அப்போ சனி சம்பந்தமான விஷயம் நான் என்ன சொன்னேன்? பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதை தாண்டி இன்னும் பேங்க் நிறைய இருக்குது. எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த பேங்க்கில் வைக்கலாம், யார் யோகியாக இருக்கவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம், இதெல்லாம் அடுத்தடுத்து பேசுகிறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படின்றக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது பேங்க்கில் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கலாம். என்ன பேங்க் இப்போ சொன்னேன்? இந்தியன் ஓவர்சீஸும் டிஎம்பியும். சரி, துலா லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் விருச்சக லக்கணம். ஆனால் இப்போ நம்ம துலா லக்கணத்துக்கு சொன்னோமா, கன்னி லக்கணத்துக்கு சொன்னோமா? துலா லக்கணத்துக்கு சொன்னோம். அப்போ துலா லக்கணம்னா அடுத்து விருச்சக லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் என்ன? தனுசு லக்கணம். அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? கிரகங்களை சொல்லுங்கள். கேது, சுக்கிரன், சூரியன். இப்போது அதில் தான் ஒரு முக்கியமான நட்சத்திரம் இருக்குது. என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். மூலம் வந்து பேங்கா? மூல நட்சத்திரம் பேங்கா? பொதுவாகவே மூல நட்சத்திரம் தனுசு வீட்டில் பேங்க்கு. ஆனால் இந்த மூல நட்சத்திரத்தில் இந்த விருச்சக லக்கணக்காரங்க மூல நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வருமா? சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வருமா? அல்லது அடுத்து யாரோட நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வருமா? எப்படி சார்? சார், குருவும் சுக்கிரனும் நண்பர்களா பகைவர்களா? அவருக்கு இங்கே வேலை இல்லை, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 2 நட்சத்திரம் தான் ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று சூரியனோட நட்சத்திரம், இன்னொன்று கேதுவோடைய நட்சத்திரம். ஆனால் இங்கே மூல நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணால் ஆக்டிவேஷன் ஆகாது. உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும்? சூரியனுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். எப்படி சார் சூரியனுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது? தனுஷ் என்பது குரு வீடு, சூரியன் என்பது பஞ்சம், பஞ்சாப், இதெல்லாம் வந்து சூரியன். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. பஞ்சாப் என்ன எதுக்கு ஃபேமஸ்ஸு? கோதுமைக்கு ஃபேமஸ். கோதுமை என்ன காரகத்துவம்? இப்படிலாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சா நீங்களே இங்கே வந்து பேசிடலாம். புரியுதா? இப்போ புரியுதா? அப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இவர்கள் வந்து கோயில் உண்டியில் பணம் போடலாம். என்ன அப்படின்னா மூல நட்சத்திர நாளில் பணம் போடலாம். என்ன முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? அறம், இன்பம், பொருள் தான் வந்து அஸ்வினி மகம் மூலம். இது 3 ஒருத்தனுக்கு சனியாக இருந்தாலே அவன் லைஃப்பில் நல்லா இருப்பான். இந்த 3ல் ஒன்று இல்லைனாலுமே அவன் லைஃபு நீங்கள் சொல்கிறீங்கள திதி சூனியம், முடக்கு, இந்த மாதிரி இதில் தான் மாட்டிக்கணும். புரியுதுங்களா? எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அறம், பொருள், இன்பம். இந்த 3 சரி பண்ணிக்கோங்க. இதை சரி பண்ணல அப்படின்னா நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? சரி, அடுத்த இலக்கணம். தனுசுக்கு அடுத்த இலக்கணம் மகர இலக்கணம். அது யாரோட வீடுங்க? சனி பகவானோட வீடு. மகரமும் கும்பமும் சனி பகவானோட வீடு. இந்த இடத்துல ஒரு திதி ஒன்று ஒளிஞ்சிருக்கும். என்ன திதின்னு சொல்லுங்கள். மகரத்தில் ஒரு திதி இருக்குது. என்ன திதின்னு சொல்லுங்கள் கரெக்டாக. இங்கே பரிசு கொடுக்குறப்போ மகரத்தில் ஒரு முக்கியமான திதி இருக்குது. மகர லக்னக்காரர்களோ அல்லது மகர ராசிக்காரர்களோ இந்த திதி நாள் அன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இந்த திதி நாள் அன்னைக்கு ஒரு தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆயிரும்.
திதி யார் சொன்னது? வாங்க. பார்த்தீங்களா, அதில் பஞ்சமி திதி இருக்கு. என் கூடயே இருந்தாலும் ட்ரெயின் ஆகிருக்கார்ல, மேலே வாங்க. பரிசுன்னு சொன்னால் கொடுத்துடணும்ல, 10 ரூபாயாக இருந்தாலும் கொடுத்துடணும். அதுதான் முறை. மகரத்தில் பஞ்சமி திதி இருக்குன்றதை கரெக்டாக சொன்னவருக்கு 100 ரூபா பரிசு. மகர லக்னக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் பஞ்சமி திதி அன்று வாராயிக்கு மஞ்சள் கிழங்கு மாலை அணிவித்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து வெற்றி அடையலாம். ரொம்ப முக்கியமான திதிங்க அது, புரியுதுங்களா? இதை ஏன் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம லக்ன ரீதியாக போயிட்டுருக்கோம், இருந்தாலும் இதை சொல்லணும்னு தோணுச்சு, நம்ம சொல்லிட்டோம். சரி, இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன சத்தமாக சொல்லுங்கள். அடுத்த பரிசு யார் வாங்கன்னு நினைக்கிறீங்க? உத்திரம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம்ங்க. சூரியன். இந்த இடத்துல மட்டும் ஏன் சூரியன் சந்திரன் வைக்கிறான்? நம்ம ஜாதகத்தில் முக்கியமான ஆள் யார்? தாய், தந்தை. ஐயா அமைதியாக இருக்கவும். காரில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், டெய்லி 100 ரூபா. நீங்கள் போகும்போது இந்த 100 ரூபா வாங்கி மொத்தமாக வாங்கிட்டு போயிடாதீங்க, சரியா? எல்லா கதையும் காரில் கேட்டுட்டு வந்துட்டார் அவர், டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இல்லை மைண்ட் செட்டு தான் லீக் அவுட் ஆகி போச்சு. அவரை முதல்ல வெளியே தள்ளுங்க. சரி, அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மகரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சந்திரனையும் சூரியனையும் பார்க்கணும். இவங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் இருப்பேன். அவன் யார்? அவன் தாயா செவ்வாய். இந்த சூரியனை ஆர்டர் போடும், செவ்வாய் செய்யும். சூரியனை ஆர்டர் போடும், செவ்வாய் செய்யும். அப்போ இந்த அம்மாவும் அப்பாவும் யாருக்கு ஆர்டர் போடணும்? செவ்வாய்க்கு தான் ஆர்டர் போடணும். அங்கே அவன் தான் இருக்கான். உங்களுக்கு புரியுதா? இப்போ மேல் அதிகாரி யாருக்கு ஆர்டர் போடுவார்? கீழே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தான் ஆர்டர் போடுவார். செவ்வாய் யாருக்கு ஆர்டர் போடுவார்? புதனுக்கு ஆர்டர் போடுவார். ஏன்னா புதன் நல்லா படித்தவன் ஐயா, மேலே பிரதமரியா, அதுக்கு அடுத்து ஒரு அமைச்சருங்க ஐயா, அவருக்கு அடுத்து ஒரு ஐஏஎஸ்ங்க ஐயா, அவருக்கு அடுத்து ஒரு தாசில்தார் ஐயா, அதுக்கடுத்து ஒரு அசிஸ்டண்ட் தாசில்தாருங்க ஐயா, அதுக்கடுத்து விஓ வருவார், அதுக்கடுத்து தலையாரி வருவார். இப்படி இடையில வர்ற எல்லாருமே ஐயா டேபிளை உட்காந்து தேய்ச்சா அவன் குரு, டேபிளை உட்காந்து தேய்ச்சா அவன் குரு, சிகப்பு விளக்கு வச்சுட்டு ஊர் பூரா சுற்றினா அவன் ராகு. புரியுதுங்களா? சிகப்பு விளக்கு இருந்தால் ஊர் பூரா சுற்றினா அவன் ராகு. எதுக்காக ராகுன்னு சொல்கிறோம்? அதிகாரம் கிடைக்கிது ஒன்று, பிரம்மாண்டமான இப்போ எங்கே போனாலும் பிரம்மாண்டமாக தானே பார்ப்பாங்க. ஐயா அமைச்சர் வர்றாருங்க, டக்குன்னு மாலையை போடுவாங்க, பொன்னாடையை போத்துவாங்க, அப்படி வீரவாள் கொடுப்பாங்க, பெருசாக பேசுவது. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கூடிய கிரகம் யாரை? செவ்வாயை எடுத்துக்கணும், செவ்வாயை எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மகர லக்னக்காரர்கள் மண் உண்டியலில் பணம் சேர்த்தால் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும். சாரி, தனுசு லக்னக்காரர்கள்னா சாரி அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம், மகரத்துக்கு அடுத்து சொல்லுவோம். அப்போ தனுசு லக்னக்காரங்க என்ன இதில் சேர்க்கணும்? செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மண் உண்டியல் செவ்வாய் தானே, அதில் பணம் சேர்க்கும் போது பணம் உங்களுக்கு அதிகரிக்கும். புரியுதுங்களா? நீங்களே யூஸ் பண்ணலாங்க அதை. நீங்கள் உங்களுடைய ஒரு ஜொல் வாங்கிறதுக்கு யமகண்ட நேரத்தில் அந்த பணத்தில் போய் நகை வாங்குங்க. அதுதாங்க யமகண்ட நேரத்தில் ஜொல் வாங்குங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜொல் பெருகிட்டே போகும். என்னங்க எல்லாருக்குமேங்க ஐயா, பொதுவாக நகை எடுக்கிறது யமகண்ட நேரத்தில் எடுத்து பாருங்கள், அந்த பொருள் அடவு கிடைக்க போகாது. நான் நகை வாங்கினது எல்லாமே யமகண்ட நேரத்தில் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருந்தால் என்ன முடியும்? இங்கே இருங்க, ஒரே 1 கிராம் வாங்குங்க, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் 4 கிராம் வாங்கலைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இது சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய குருநாதர் தான், பெரிய குருநாதர் ஜோதிடத்துறையில் மறைந்த நெல்லேசன் ஐயா சொல்லிக் கொடுத்தார்.
என்ன சொல்லணும்ல பேரை. அப்போ தான் நான் வந்து 2021 பண்டிட் நாங்கள்லாம் வந்து சென்னையில் பண்டிட் கோடம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸு. அப்போ ஐயாவை பார்க்க நான் போயிருந்தப்ப, ஐயா தங்கச்சிக்கு ஒரு ஜொல் வாங்கலான்னு இருக்காங்க ஐயா, ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க அப்படின்னு சும்மா கேட்டேன். அவர் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தார், அங்கே உட்காந்துருப்பார், நாங்கள் இங்கே நிற்போம். அப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், ஏமகண்ட நேரத்தில் போய் வாங்கடா போடா, என் நட்சத்திரம் கேட்கல, என் ராசி கேட்கல, என்னோடய கிரக சூழல் கேட்கல, எதுவுமே கேட்கல. அப்போ போய் நான் அவர் சொன்ன மாதிரி யமகண்ட நேரத்தில் வாங்கினதான் இன்றைக்கி அமோகமான வளர்ச்சியில் இருக்கேன். எல்லாருக்குமே பொருந்தும். இது வந்து அவங்க சேர்த்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்டனால இதை நம்ம சொல்கிறோம். இதே அந்த சேர்த்த பணம் இருக்குல்ல, ரொம்ப வருஷமாக தீராத கடன் இருக்கும்ல, செவ்வாய் வரையில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கடன் அடைங்க, அப்படி அந்த கடன் படிப்படியாக குறைஞ்சிரும். உண்மை அதுதான். நம்ம அதான் சொல்ல, ஜோதிடருக்கும் கஷ்டம் வரும். நான் இங்கே இருக்கவர்கிட்டயே கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு கடன் கொடுத்தவர் இங்கே இருக்கார், இந்த இடத்துல இருக்கார், நான் திருப்பி கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கும் கஷ்டம் வரும்னு சொல்கிறேன். பழசை என்றைக்குமே நினைக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போது அடுத்து நம்ம லக்கணம் எந்த லக்கணத்தை விட்டோம்? இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா விடிஞ்சிடும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, செவ்வாய், ராகு, குரு. இதில் யாருக்கு ஜாதகத்தில் ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்லுங்கள்? குருவுக்கா, செவ்வாய்க்கா அல்லது ராகுக்கா? ராகுவுக்கு தான் முக்கிய பங்கு கும்பத்தில். ஆனால் சனியோட வீட்டில் ஏன் யார் ராகுவுடைய நட்சத்திரத்தை வச்ச? கும்பராசி சதய நட்சத்திரம்னா ஆகோ ஓகோன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% பேர் தான் நல்லா இருப்பாங்க. மீதி 93% பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. மீதி 93% பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரக்காரன் பாருங்கள், ஒரு சில தப்பான இல்லீகலான விஷயங்கள்லாம் ஏற்படும் லைஃப்பில். ஒரு திருமணத்துக்கு 2 திருமணம் நடக்கும், காதல் திருமணம் பண்ணுவாங்க, கணவரை விட்டு டக்குன்னு பிரிஞ்சிருவாங்க. இந்த சதயம் பொதுவாகவே என்னங்கய்யா இல்லீகல் தான். அதை தான் நான் சொன்னல, தப்பான விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அதான் ஒரு மனைவி 2 கணவர் வச்சுக்குவாங்க, ஒரு கணவர் 2 மனைவி வச்சுக்குவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சதயத்தில் உண்டுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆனால் இந்த சதயத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. சதய நட்சத்திரக்காரர்கள் வாராகியை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பாதை உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிச்சிருவீங்க. என்ன காரணம்னு சொல்லுங்கள்? சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வாரிசு இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. வாரிசு இல்லைனாலும் பேர் புகழ் நல்லா கிடச்சிரும். வாரிசு இல்லைன்னா பேர் புகழ் நல்லா கிடைக்கும், வாரிசு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அப்போ ஏன் சார் வாராகியை வழிபாடு பண்ண சொல்கிறீங்க? ராஜராஜ சோழன் போருக்கு முன்னாடி யாரை வணங்கிட்டு போகிறான்? சதய நட்சத்திரமா அவர்? அப்போ அவர் போன இடம்பெறும் போரில் ஜெயிச்சுட்டு வர காரணம் என்ன? வாராகியினுடைய அருள். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு பரிகாரத்தை கொடுக்குறோம். ஆனால் இப்போ நம்ம இந்த மகர லக்னத்திலேருந்து 2வது லக்னம் மகர லக்னத்துக்கான பரிகாரம் இப்போ நம்ம சொல்லணும். மகர லக்னக்காரர்கள் உண்டியலில் பணம் போடலாமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் போடக்கூடாது. ஏன்னா மாய வலைக்கு சொந்தக்காரன் யார்? ராகு. அதுக்கு அடுத்து செவ்வாய் அங்கே இருக்காரா? செவ்வாய் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமா? எந்த காலத்தில் செய்யுமா? எந்த காலத்துலேயுமே செய்யாது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம். யாரோடைய நட்சத்திரம்? குருவோடைய நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல குரு தானே வேலை செய்யணும். ராகுக்கும் செவ்வாய்க்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வஸ்திர தானமோ அல்லது கோவில் தட்டில் பணம் போடுறதோ உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர இலக்கணக்காரர்கள் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்களுக்கு தட்டில் பணம் போடுறது சிறப்பை ஏற்படுத்தும். இல்லைனா நீங்கள் படித்த ஆசிரியருக்கு வஸ்திர தானமோ அல்லது உணவோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சார் உண்டியலில் பணம் போடுறதே உங்கள் செல்வத்தை நீங்கள் மறைச்சி வைக்கிற மாதிரி தான் சார். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக தான் போட்டாங்களே தவிர யாரும் கம்மியாக போடலை. எதுக்கு தெரிகிற மாதிரி போடுறாங்க? நீங்களாம் இப்போ சொல்லுவீங்க கண்ணு பட்டுறோன்னு. கண்ணு உனக்கு படாது,
அதை பார்த்து போராம்படுறவனுக்கு தான் தரித்திரியம் உண்டாகும். என்னன்னா இப்போ இவங்க நகை போட்டிருக்காங்க, நான் பார்த்து ஐயோ இவ்வளோ நகை போட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டாலே என்னுடைய செல்வ நிலை குறைய போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? இது டிஸ்டியே கிடையாது. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது, சொந்த காசில் நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறது. யாரை பார்த்து யாரும் போராமைப்படக்கூடாது. அதான் சொல்லுவாங்கள்ல, நானாக தான் இருக்க வேண்டுமே தவிர அவரை போலோ மற்றவர் போல வாழணும்னு நினைக்கவே கூடாது. நீங்களாகவே இருந்து பாருங்கள், பணம் உங்களை தேடி வரும். யாரெல்லாம் பணத்தின் பின்னாடி ஓடுறீங்களோ பணம் வராது. பணத்தின் பின்னாடி யாரெல்லாம் ஓடுறீங்களோ பணம் வராது. பணத்துக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்க யாருமே நல்லாவும் இருக்க முடியாது. பணத்தை இதுக்கு சமானமாக நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக பணம் வரும். பணத்தை நம்ம மதிக்கிறோம், ஐயோ மகாலட்சுமி ஊன்றோம், அப்படியே வாங்க வடக்க போகலாம். பணம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், யாருக்கு கீழே உட்காந்துருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? அது தாள் தான். என்றைக்குமே சில்லற காயின் இருக்குது பார்த்தீங்களா, காயின்ஸுக்கு தான் மதிப்பு அதிகம். என்னோடய வீட்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு சில்லற மட்டும் வச்சுருப்பேன். காயின்ஸ் நிறையா வச்சுருப்பேன், நோட்டு வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த காயினை கழுவி கொண்டு வந்து பத்திரமா வச்சுருவேன். வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், சுத்தமாக கழுவிடுவோம். மஞ்சள் உப்பு போட்டு கழுவி ஒரு மரப்பெட்டியில் அந்த காயினை நம்ம சேகரித்து வைக்கலாம். மரப்பெட்டி எதுக்கு சொல்கிறோம்? குரு என்ன லக்னத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்? கும்ப லக்னத்துக்கு. அங்கே தானே பூரட்டாதி இருக்குது. அப்போது மரப்பெட்டியில் சில்லற காயினை சேர்த்து வைங்க, கண்டிப்பாக செல்வ நிலை உயரும். ரூபா நோட்டுகள் வந்து பேங்க்கில் போட்டுருங்க. நோட்டை உள்ளே, ஐயா நான் டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஐயா, இந்த நோட்டு டெத்து வீட்டில் இருந்தவன்ட்ட இருந்த நோட்டு என் கையில் இருக்குது, இது அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பஸ் கண்டக்டர்கிட்ட ஒரு பொண்ணு, ஒரு எப்படி சொல்கிறதுனா இயற்கை உபாதை உள்ள ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? இதை காசை என்ன பண்ணுவோம், கொண்டு போய் தட்டில் ஐயருக்கு போடுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த நோட்டுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறேன். சில்வர் காயின் சார், இன்றைக்கி நான் வெள்ளி காயின் வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம சாமி உட்கார வச்சுருக்கேன். சாமி சிலைகளை சங்கரன் நான் வீட்டுக்கு வந்திருக்காரு தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன சில்லற காயின் மேலே உட்கார வைப்பேன். அதுவும் அந்த பித்தளை காயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 5 ரூபா காயின். இந்த மாதிரி காயின்ஸில் தான் நம்ம வந்து தெய்வங்களை உட்கார வைக்கணும். நம்ம வீட்டில் நிறைய காயின்ஸ்களை சேர்த்து வைக்கணும். வெளியில் சில்லறை வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது சில்லற காயினை உப்பு தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு கொண்டு வந்து வீட்டில் வைங்க. அதனுடைய தோஷ நிவர்த்தி ஆயிரும், உங்களுக்கும் செல்வ நிலை பெருகும். சரி, நிர்வாகம் வந்து சரியாக நடக்கலை, ஒரு 5 ரூபா காயின் படி நிறைய நிரப்பி நம்ம நிர்வாகத்தில் வைங்க, சூப்பராக நிர்வாகம் நடக்கும். சார் அந்த காலத்தில் பொற்களின்னு தானே சார் சொல்லுவாங்க. இல்லையா, ஒரு பட்டு துணியில் காயின் நிறையா ஃபுல்லாக போட்டு கட்டி நம்ம நிர்வாகத்தில் வைங்க சார், பணம் பெருகிட்டே இருக்கும். பண்டிட் வந்துட்டார், முடிங்கன்றாரோ முடியும். அடுத்து மீனம் அவ்வளோ ஐயா வந்துட்டார், எப்போ முடிக்கிறீங்கன்னு கேட்டார். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. இல்லை, அப்போது கும்பலகணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மரப்பெட்டியில் சில்லற காயின் சேர்த்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் ஒன்று, மரப்பெட்டியில் உண்டியல் மாதிரி ஓட்டை போட்டு சேர்க்காதீங்க. பூட்டு போட்டு அந்த பணத்தை பூட்டை வச்சு திறந்து அதில் காசு போட்டு மறுபடியும் பூட்டி வைங்க. செல்வ நிலை பெருகலைன்னா என்னன்னு கேளுங்கப்பா, என்னோடய ஃபீஸை நான் கொடுத்துட்றேன். ஆனால் செல்வ நிலை வந்தால் எனக்கு நீங்கள் சும்மா ஃபீஸ் போட்டுடணும். ஆனால் யாருமே செய்ய மாட்டீங்க. எப்போவுமே கஷ்டத்தை தேடி மட்டும்தான் ஜோசியரை வருவீங்க, நல்லா இருக்கும்போது வரமாட்டீங்க. இது எல்லா பக்கமும் உண்டானதான். பரவாயில்ல, யார் வந்தாலும் வரலைனாலும் என் பணி எப்போதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி அடுத்து நம்ம பார்க்குறது மீன லக்கணம். கும்பலக்கணம் முடிச்சிட்டோம்ல, அடுத்து மீன லக்கணம் போயிடலாமா? மீன லக்கணத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் என்னென்ன? ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதியா? கரெக்டா? சரி, கரெக்டாக சொல்லிட்டீங்களா? சரி, சாயந்தரம் டீ வாங்கி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, ஆடியன்ஸாக வந்துட்டீங்க, ரைட். எப்பா கொஸ்டின் சொல்லிட்டேனேம்மா?
மகர லக்கணம் சொல்லலை, கும்பலக்கணம் சொல்லிட்டேன். இப்போ மகர லக்கணம் முடிச்சாச்சு, கும்பலக்கணம் முடிச்சாச்சு. சாரி, ஆமாம், மகர லக்கணத்துக்கு தான் நம்ம புரட்டாதி. ரைட், ஓகே. சரி, கும்ப லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம என்ன சொன்னோம்? கும்ப லக்கணத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மீன லக்கணம். கரெக்டு. சாரி, இதான் ஒரு ஆர்டராக போயிட்டாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஆர்டராக போலைனாலும் முடியாது. சரி, கும்ப லக்கணத்துக்கு சொல்லுவோம். கும்ப லக்கணத்துக்கு அடுத்த லக்கணம் மீன லக்கணம். மீன லக்கணத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் இப்போ என்னென்ன சொன்னேன்? ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதியா? ஐயா, சனி, குரு, புதன். இந்த இடத்துல குருவும் புதனும் பகை வீடு தானே, 2 பகையாளி தானே, இவங்க நமக்கு தேவையில்லை தானே. ஆனால் யார் எடுத்துக்கலாம்? சனி எடுத்துக்கலாம். காலபுருஷனுக்கு 10க்கு 11 என்ன நமக்கு? தொழில், லாபம். காலபுருஷனுக்கு 10, 11 கும்பமும் மகரமும். அப்போது இந்த கும்ப லக்கணத்திலேருந்து மீன லக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் எடுத்துக்கலாம்? சனி பகவானுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். அப்போ நான் சனியை ஆக்டிவேஷன் பண்ண சொன்னது என்ன சொன்னேன் முன்னாடியே? பப்ளிக்கில் இருக்க விஷயங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இரும்பு உண்டியல் வீட்டில் வாங்கி வச்சு பணம் சேர்க்கலாம். அந்த பணம், அந்த இரும்பு உண்டியல் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சங்கு வாங்கி வச்சிடணும். சின்ன சங்கு இருக்குல்ல, வலம்புரி சங்கு, சின்னது. நம்ம கோவில்களெல்லாம் 108 சங்கு வச்சு பூஜை பண்ணுறாங்கல்ல, அந்த இதில் வந்து இரும்பு உண்டியல் ஒன்று செஞ்சு அந்த உண்டியலுக்குள்ளே ஃபஸ்ட்டு சங்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் காசு போட்டு சேமிக்கணும். அப்படி சேமிக்கும்போது கண்டிப்பாக பணவரவை அதிகரித்து கொடுக்கும். என்ன சார், சந்திரன் சங்கு வந்து சந்திரனா? சங்கு சந்திரனா? ஓசை வந்தா? ஓசை, சங்கு வெண்மை நிறமாக இருப்பதால் மட்டும் சந்திரன் அல்ல. சங்கில் வரக்கூடிய இசை, ஓசை, அதை எழுப்பவன் யாரு? ஒரு ஆண் செவ்வாய், ஒரு பெண் சுக்கிரன். நம்ம தானே ஊதுறோம். நம்மக்கிட்ட இருந்து என்ன வருது? சனியா? சனி சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகுதா? அங்கே காற்று ராசி என்னென்ன? மிதுனம், துலாம், கும்பம். அப்போது சங்கு இரும்புன்னு என்ன? இரும்பா? இரும்புன்றது இரும்பு. யாரோட வீடு அந்த இரும்பு? சனி. கும்பம் மகரத்தினுடைய வீடு எடுத்துக்கிறோமா? அப்போ அந்த சங்கை ஏன் வந்து இரும்பு பெட்டிகளை வைக்க சொல்கிறோம்? குருச்சந்திர யோகம் ஏற்படணுமா வேண்டாமா? குருச்சந்திர யோகம் ஏற்படணும். ஆனால் சனிச்சந்திர யோகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது? உணர்வு தோஷம் தான், அது யோகம் இல்லை, உணர்வு தோஷம். பட் ஆனால் சனிச்சந்திரனால் ஒரு நன்மை உண்டு. என்ன அப்படின்னா, சங்கை இரும்பு பட்டியில் மறைக்கும் பொழுது, சந்திரனை மறைக்கும் பொழுது கடல் உங்களுக்கு வசியமாகும். கடல் மகாலட்சுமின்னு சொல்கிறோமா இல்லையா? சங்கு எங்கேருந்து எடுக்கிறோம்? கடலுக்கு இன்னொரு பேர் என்ன? சந்திரன். புரியுதுங்களா? அப்போ காயின், இரும்பு காயின், இரும்பு பெட்டி, இந்த மாதிரி இரும்பு பெட்டியில் சங்கு வைத்து சேமித்தால் கண்டிப்பாக பணவரவு உண்டாகும். ஓகே, ஃபைனலாக மீனத்துக்கு வந்துடலாமா? மீனத்துக்கு 2வது லக்கணம் என்ன? மேஷ லக்கணம். முதல்ல என்ன சொன்னேன்? மேஷ லக்கணத்தில் பரிகாரம் அஸ்வினி, பரணி, வேற கிருத்திகை, சூரியன். இங்கே என்ன எடுத்துக்கலாம்? அஸ்வினி எடுத்துக்கலாமா, அல்லது பரணி எடுத்துக்கலாமா, இல்லை கிருத்திகை எடுத்துக்கலாமா? அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். ஆன்மீக கிரகம்னு சொன்னா, அப்போது இந்த ஆன்மீக கிரகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரோட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், காவி உடை அணிந்தவர்கள், மடங்கள், மடாலயங்கள், மடாதிபதிகள், இந்த மாதிரி சித்தர்கள், சிவவாக்கியர்கள், இவங்க எல்லாருமே கேதுவாக வருவாங்களா? இறந்த, அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், சித்தர் பீடம், சமாதி, ஆன்மீகம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே கேதுக்குள்ளே அடக்கமாகும். அப்போது என்ன பண்ணலாம்? இந்த மீன லக்கணக்காரர்கள் மடங்கள் இருக்கக்கூடிய
சாமியார்களுக்கு அல்லது நம்ம கணக்கம்பட்டி மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சேவை செய்தால் கண்டிப்பாக பண வரவை கொடுக்கும். மீனத்தோடு முடித்தேன், கைத்தட்டியிருக்கலாம். அரசியல்வாதி மாதிரி ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா தான் கை தட்டுவீங்கன்னா சொல்லுங்க, சங்கரனை டோக்கன் போட்டு விடுங்க. நீங்கள் எங்கே இருங்க, இங்கேருந்து அப்படின்னா தட்டடா, அப்படின்னா லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்கம்மா, சரிங்களா? சரி, நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் பேசவா, அவரே பேசுன்ட்டார். சரி, இதை முடிச்சிட்டோம். நட்சத்திரத்தை வந்து நான் இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ராசிக்கு இத்தனை நட்சத்திரம். பொதுவாகவே நம்ம கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் தானே, எப்படி கூட்டினாலும் அதானே. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. சரி, முதல் கிரகமாக என்ன கிரகம் எடுத்துக்கலாம்? முதல் கிரகம் சொல்லுங்கள். சூரியன் எடுத்துக்கலாமா? சரி, சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திராடம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரமா? இந்த 3 நட்சத்திரம் உங்களுடைய, நல்லா கேட்டுங்க, உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து 3வது நட்சத்திரமாக இங்கே யாருக்காவது இருக்கா? உங்களுடைய அப்படியே போட்டு பாருங்கள், இங்கே சூரிய நட்சத்திரம் யார் இருக்கா? சூரியன் நின்று அங்கேருந்து 3வது நட்சத்திரம், சூரியன் நிற்கிற இடத்துலேருந்து 3வது நட்சத்திரமாக பாருங்கள், இல்லைன்னா 3வது வீடு. இப்போ சூரியன் எங்கே இருக்கார்? மகம். சூப்பர். இப்போது இவர் இந்த 3வது நட்சத்திரமாக பார்க்குறாரு, மகம், சரிங்களா? இந்த மக நட்சத்திரத்தினுடைய கிரகம் யார்? கேது பகவான். உங்களுக்கு இந்தியன் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, HDFC, ஆந்திரா பேங்க் எதில் அக்கௌண்ட் இருக்குது? இதில் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் வச்சுருக்க பேங்க்கில் பணமே இல்லை. கரெக்டா? சேவிங்ஸ்ன்றது பெருசாக இருக்காது. என்ன காரணம்? நான் சொன்ன இந்த 4 பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பணம் இருக்கும். ஆந்திரா பேங்க்கு, அப்புறம் என்ன சொன்னேன், இந்தியன் பேங்க்கு, ஆந்திரா பேங்க். இந்த 4ல் எந்த பேங்க்கில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் இருக்கும். நான் டீ சாப்பிட மாட்டேன். அங்கேருந்து 3வது நட்சத்திரம் எடுங்க. அப்போ திருவோண நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்காக சொல்கிறேன். கேதுக்கு சொல்லிட்டேன். பொதுவாக இது வந்து இந்த 4 பேங்க்குமே கேதுவோட பேங்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சொல்லிடுறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம உங்களுக்கு சொல்லுங்கள், சூரியன் நின்ற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், அஸ்தம் வருது, சரிங்களா? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, சரிங்களா? பேங்க் ஆஃப் பரோடா, இல்லை அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிஸ். எதில் அக்கௌண்ட் இருக்குது? இதில் எதுலேயுமே உங்களுக்கு இருக்காது. ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கீங்களா? அதுதான். இல்லை, இவங்க கேட்ட 2 பேருமே இந்த சூரியன் சம்மந்தப்படுறார் பாருங்கள். அவங்களுக்கு கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நான் கேட்ட 4 பேங்க்லேயுமே அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை. புரியுதா? அப்போது வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத எப்படி ஓப்பன் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யூனியன் பேங்க்கில் நான் சொல்லவே இல்லையே. ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு பணம் இருக்காதுன்னு சொன்னேன். கரெக்டாக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இவ்வளோதான் விஷயம். என்ன சார் 3வது 4வதுன்றீங்க? ஒரு சிலர் ஜோசியர் 2வது நட்சத்திரம் ஏக்கு பணம் வருன்றாங்க, ஒரு சிலர் 11வது கிரகத்தை ஏக்கு பணம் வரும். நான் அதெல்லாம் தாண்டி தான் இப்போ ட்ரெண்டிங்காக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்களும் கோயிலை கொடுத்து பார்த்தா நீங்கள் ஒன்றும் சரிப்பட்டு வரல, சரி உருண்டு பாருன்னு சொல்லி உருளை வச்சோம், நீங்கள் ஒன்றும் சரிப்பட்டு வரல, லட்சக்கணக்கில் பரிகாரம் சொல்லி பார்த்தோம், அதுக்கும் நீங்கள் சரிப்பட்டு வரல. சரி வேறு வழி இல்லை, நம்ம இனிமேல் நம்ம ரூட்டை மாற்றி போனால் தான்
எளிமையான முறையில் சொன்னால் தானே இப்போ மக்கள்கிட்ட போய் சென்றடையுது. வேகமான முறையில் பரிகாரம் கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லை. என்கிட்ட பரிகாரம் இருக்குது, 1 கோடிக்கும் பரிகாரம் இருக்குது, 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பரிகாரம் இருக்குது, 10 கோடிக்கு கூட பரிகாரம் இருக்குது. ஏன் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குனா 2000 கோடி செலவு பண்ணாலும் முதலமைச்சர் ஆக்கிடலாம். உங்களுக்கு புரியுதா? பரிகாரம் என்பது அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப தான் பரிகாரம். இன்னாருக்கு இதை செஞ்சால் நடக்கும்னா, சார் 3 மாதம் நடக்கலை, சார் 5 மாதம் நடக்கலை, ஆனால் அந்த பரிகாரம் பண்ணதுக்கான பலன் 10 மாதம் கழித்து கிடைக்கும்ல. இதை உணராதவன் முட்டாள். ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம், ஒரு வீட்டில் அங்கேருந்து 1 வாரம் பிரச்சனையாக இருக்குது, பரிகாரம் பண்ணனால தான் பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. உன் டிஸ்ட்ரிக்ட் கழியுதுன்னு அறுத்துக்கணும், உன்னோட கஷ்டங்கள் குறைய போகுதுன்னு அறுத்துக்கணும். பரிகாரம் தாந்திரிய பரிகாரம்னா தாந்திரிய பரிகாரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா? 86 பூஜை முறைகள் இருக்குது. 86 பூஜை முறைகள் இருக்குது, 1 2லாம் இல்லை, 86 பூஜை முறைகள் இருக்குது. இந்த 86 பூஜை முறையுமே நம்ம செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா நான்லாம் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா தாந்திரிகத்தில் மெயினாக காமசாஸ்திரத்தை வச்சு தான் பரிகாரமே. தந்திராஸை பொறுத்த வரைக்கும் தந்திராஸ் கண்டுபிடிச்சது யாருக்காகன்றீங்க? கணவன் மனைவிக்காக தான் தந்திராஸே கண்டுபிடிச்சாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளுடைய படிப்பு, குடும்ப ஒற்றுமை, ஒரு பிரிஞ்சு போன கணவன் மனைவியை சேர்க்கிறது. இதில் எப்போவுமே கெட்ட விஷயமே கிடையாதுங்க. ஒரு இதை பிரிக்கணும், ஒரு இதை கெடுக்கணுன்றதே கிடையவே கிடையாது. 100% ஜோதிடத்தில் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. எப்போவுமே 50% மட்டும்தான் உண்மை இருக்கும், மீது 50% பொய் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ஃபேங்காக நான்லாம் ஃபேங்காக பேசுகிறாள், சும்மா எல்லோரும் மாதிரி அதெல்லாம் நம்ம கிடையாது. இந்த உருட்டுறதெல்லாம் நமக்கு வராது. 1000 பேர் கமாண்ட் போடுவான், அவனெல்லாம் நான் இங்கே தப்பாகவே எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் தான் எனக்கு ஊட்டச்சத்துன்னு சொல்லுவேன். யார் ஒருத்தர் எனக்கு அதிக கமாண்ட் போடுறாங்களோ அவங்க தான் என்னுடைய ஊட்டச்சத்து. ஐயா திட்டதாயா வளர முடியும், திட்டாமல் அங்கேயே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அங்கே தாயா இருக்கணும். ரோசம் வரணுமா இல்லையா? ஜோதிடத்துறையும் அப்படித்தான். முதல்ல செவத்தை பார்த்து பேசி பழகு. ஃபஸ்ட்டு செவத்தை பார்த்து பேசி பழகு, அதுக்கப்புறம் மேடை ஏற முயற்சி பண்ணு. ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கினே, மஞ்சள் சட்டை உங்களை தான். இப்போ இவர் எதுக்கு கூப்பிட்டேன்னு அவருக்கே தெரியாது. மேலே வாங்க. இல்லை எதுக்கு கூப்பிட்டேன்னு அவருக்கும் தெரியாது. ஆனால் மேடைக்கு வாங்கணுன்னே வந்தாரா? இங்கிட்டு வாங்க. மேடைக்கு வாங்கணுன்னே வந்தாரா? இதுக்கு பேர் என்ன? வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது. இந்தாங்க பாருங்க, அண்ணா வாங்கண்ணே வந்தாரா இல்லையா? நம்ம 500 ரூபா கொடுக்கறது பிரச்சனை இல்லை, 100 ரூபா கொடுக்கறது இங்கே பிரச்சனை இல்லை. அவருக்கு இந்த 500 ரூபா இன்னைக்கு எழுதியிருக்குல்ல, நீங்கள் அங்கிட்டு உட்காந்துருந்தீங்க, இங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட வேண்டியதானே? அப்படிலாம் இல்லை அண்ணா, வாங்கன்னு தான் சொன்னேன். யார் வேணாலும் எந்திரிச்சுக்கலாம் அந்த வரிசையில். நீங்கள் அங்கே உட்கார வேண்டிய ஆள். அதான் என்னால் இருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்த வாய்ப்பை தவற விட்டவர் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு வந்த வாய்ப்பை உங்களை தான் கூப்பிட்றாரு, போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. அப்படி இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஐயா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடரான சரி எடுத்துக்கல, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு தரேன் அடுத்து. சரி நீங்கள் போங்க உட்காருங்க. இங்கே பாருங்கள், இப்போ கூட என்னது போங்க அங்கிட்டு, என்கிட்ட திருப்பி கொடுக்க வராரு. நான் சித்திரை நட்சத்திரம்ப்பா, என்கிட்ட காசு வாங்கினாப்பா நல்லா காசு வரும், சரியா? இதில் பாருங்கள், நான் அவரை நான் மெயின் ஐயா இங்கே வாங்கன்னு தான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவரை போய் அவர் கூப்பிட்றாரு. இவருக்கு வந்த வாய்ப்பை என்ன பண்ணுறாரு? அவருக்கு மாற்றி விடுறாரு. அவர் எனக்கு வேண்டாம் நீ போன்னு அனுப்பிச்சி விட்றாரு. இந்த இடத்துல இது 500 ரூபாயா கூட இருக்கலாம், 50,000 ரூபாயா கூட இருக்கலாம். எப்போவுமே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்மளை கூப்பிடல, டக்குன்னு எந்திரிச்சிடணும். நான் அடுத்து என்ன அவருக்கு கூப்பிட்டாரோ நான் அடுத்து வர்றேன்.
புரியுதா? இப்போது இதுதான் ஜோதிடம். ஜோதிடர்கள் முதல்ல கொடுங்க, அப்போ தான் வரும். நீங்கள் குருவுக்கு கொடுத்தால் குரு உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் 100 ரூபா ரோட்டோரமாக இருக்கிறவனு செய்கிறத காட்டிக்கும் ஒரு ஸ்கூல் குழந்தைய படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணலாம். ஒரே ஒரு குழந்தைய தத்தெடுங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல. என் காலத்தால் அழியாத ஒரே ஒரு சொத்து கல்வி மட்டும்தான். அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குழந்தையை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். என் வீட்டில் இன்னும் கடன் வாங்கி நீ ஏன் தீபாவளி ஆனால் வயதானவர்களுக்கு துணி வாங்கி தர்ற, ஸ்வீட் வாங்கி தரேன்னு கேட்பா. அட விடுமா, செய்கிற செஞ்சுட்டேன். இன்றைக்கி கடனே வாங்காத அளவுக்கு இறைவன் என்னை வச்சுருக்காரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நன்றி சொல்கிறேன். நான் ஒருத்தர் எனக்கு கடன் கொடுத்தவர் இங்கே இருக்காருன்னு சொன்னேன்ல, இங்கே தான் உட்காந்துருக்கார். ஆனால் அவரை நான் பார்க்கல. கொஞ்ச நேரம் லைட் வெளிச்சத்தில் அவர் தெரில, மறுபடியும் வேடையிலேருந்து இறங்கி போய் அவர்கிட்ட பேசினேன். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, கஷ்டப்படும் போது உதவியர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் பசியோடு இருக்கும்போது எனக்கு சாதம் போட்டவர் நம்ம பண்டிட்டு. நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நான் ஏன் கூச்சப்படணும், நான் ஏன் கூச்சப்படணும். பார்த்திபன் சார் எனக்கு கடன் கொடுத்தாரு, இந்த தான் உட்காந்துருக்காரு, அவர் பேரே சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த உதவி செய்தவரை ஒருபோதும் நம்ம நினைக்கணும். நினைக்காதவங்க என்றைக்குமே வளர மாட்டாங்க, நினைக்கிறவங்க வளர்ந்துருவாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவை ஒருபோதும் மறக்காதீர். கற்ற குருவை மறந்தவன் மரத்தடி நிழல் கூட கிடைக்காமல் இறந்து போவான். மரத்தடி நிழல் கூட கிடைக்காமல் இறந்து போவான். என்றைக்குமே குருவுக்கு நம்மளால் முடிந்ததை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குரு பூர்ணிமா வருதா, குருவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சட்டை, ஐயா ஒரு துண்டு ப்ரெசன்ட் பண்ணி பாரு, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ. கற்றுக்கிட்ட குரு ஏன் வந்து மதிங்க மதிங்க மதிங்கன்னு அந்த காலத்தில் மேடையில் பேசுகிற ஒவ்வொருத்தரும் குருவுக்கு முதல் மரியாதை செய்து தான் பேசுவாங்க. தனக்கொடி பேசினார், என்றோ இறந்தவரை இன்றைக்கி சொல்கிறார், எனக்கு இந்த குருக்கள் கற்றுக் கொடுத்தாரு, ராசி அம்சத்தை தான் கற்றுக் கொடுத்தார். அதை அன்னைக்கு கற்றுக் கொடுத்தனால தான் இன்றைக்கி மேடையில் மைக்க பிடிச்சாரு. பண்டிட் பாலமுருகன் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், முத்தூர் ராமசாமி ஐயான்னு சொல்லுவார். எதுக்கு அதை சொல்கிறார்? அவர் அன்று கற்றுக் கொடுத்தனால தான் அந்த பேரை சொல்கிறாரு. இந்த வித்தையை முதல்ல தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எல்லா ஜோதிடருக்கும் சொல்கிறது, ஒரு ஜோதிடர் தப்பாகவே பதவி போட்டாலும் நீங்கள் அது கமெண்ட் போடாதீங்க. எப்போவுமே 10 பேரை கொண்டாதான் முழு டாக்டரு. நீங்கள் உண்மை அதுதான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பெரியாஸ்பத்திரி போய் பாருங்கள், என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு துறையிலையும் தவறு இருந்தால் மட்டும்தான் வெற்றி. தவறு நடக்கவில்லைன்னா அது துறையே கிடையாது. ஜோதிட துறையில் நான் சொன்ன பலன் ஒரு நேரம் மாறி இருக்கலாம். இன்றைக்கி பண்டிட் சொல்கிற பலன் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற பலன் இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி என்னோட, நாளைக்கு அவரோட, அடுத்த நாள் இன்னொருத்தரோட. என் வாழ்க்கையில் யாரையும் நிரந்தரமாக நான் நினைத்ததே இல்லை. எனக்கு யாருமே நிரந்தரமானவங்க இல்லை. நானே எனக்கு முதல்ல நிரந்தரமானவங்க கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நிரந்தரமானவர்கள் உங்கள் மகனோ மகளோ, மகன், அப்பா, மாமா, சித்தப்பா யாருமே கிடையாது. உங்களுக்கு நிரந்தரமானவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் தான் நிரந்தரமானவர்கள், நீங்கள் தான் எல்லாம். ஐயா சம்பாரிச்சு 100 ரூபா வச்சுட்டு போனாலும் அது உங்களுக்கு தான். அதை யார் கொடுப்பீங்க? எல்லாருக்குமே அடிக்கடி ஒன்று தானே, எங்கள் தாத்தா சொத்துங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, உங்கள் தாத்தா சொத்தை கேட்குற நீங்கள் உங்கள் தாத்தாவுடைய பாவத்தில் மட்டும் ஏன் பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து தாத்தா சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி தாத்தாவுடைய ஜாதகத்தில் என்ன பாவம் இருக்குது, அது நமக்கு வருமா வராதான்னு பார்த்து அந்த சொத்தை வாங்கலாம்ல. சரி, உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. இது வந்து எப்படின்னா தானாக வந்துடும், தானாக வராமலாம் இருக்காது. சொத்தே இல்லைனாலும் ஏன் சார் நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும்ல, ஏன் கஷ்டப்படுறீங்க? இத்தனை ஜென்ரேஷன் கஷ்டப்படணும் ஒரு கணக்கு இருக்கும். சரி, இப்போது இவரோட ஜீன் இவருக்கு வரும், இவரோட ஜீன் இவருக்கு வரும், இவரோட ஜீன் தான் இவருக்கு வரும். ஆள்காட்டி விரல் தான் சுண்டு விரலுக்கு வரும், பாம்பு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் போகாது. 4ஆம் தலைமுறை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்பம் நன்றாக வாழ்ந்து கெடுவதற்கு உண்மையான ரீசன் 4ஆம் தலைமுறை. இந்த 4ஆம் தலைமுறை தொழில் பண்ண தெரியாமல் தோற்றுருவாங்க.
4ஆம் தலைமுறை தொழில் பண்ண தெரியும். ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது, ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு வருவாங்க. இந்த 4ஆம் தலைமுறையும் அந்த 3ஆம் தலைமுறை அந்த தொழிலை சரியாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தொழிலை எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் செட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும், அதை இவங்களே தான் பிறந்த அந்த தப்பை வந்து சரி பண்ணுவாங்க. சார், டிஎன்ஏன்றது ஒன்று தானே, வேறு வேறு மரபணும்லாம் மாறாதில்ல. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, தாத்தாவோட தாத்தா இப்படித்தானே வரும். புதுசாக எப்படி மரபணு மாறும் அப்படின்னா, கலப்பு திருமணத்தினால் மட்டுமே மரபணு மாறும். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனு, நாங்கள் தலைமுறையாக ஒன்றா தான் இருக்கோம். என்கிட்ட ஒரு ஜாதகம் வருது, அந்த ஜாதகத்தை பார்த்தானே சொல்கிறேன், இந்த பொருத்தம் பார்க்கணுன்றாங்க. நான் சொல்கிறேன், இது அண்ணன் தங்கை ஜாதகமாக இருக்குது, இதை எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டேன். ஆனால் கடைசியில் உறவு முறைகளில் பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி உறவு தான் வருது. அவர் கேட்குறார், சார் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறார். ஐயா, சகோதர கிரகம் எதுங்க ஐயா? ஒரு ஜாதகத்தில் பொதுவாக சகோதர கிரகம் எது? செவ்வாய். செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தால் இந்த பையனுக்கு வந்து சகோதர கிரகம் சக்ஸஸ் ஆகும்? பொதுவாக 3ஆம் வீடு. சரிங்களா? ஒரு பொண்ணுக்கு, பையனுக்கு சொன்ன பொதுவாக, பொண்ணுக்கு 11. நல்லா கேட்டுக்கோங்க, பொண்ணுக்கு 11 செவ்வாய், பையனுக்கு 3 செவ்வாய். இது சகோதரன் சகோதரி ஜாதகமா இல்லையா? இந்த ஜாதகத்தை சேர்க்கலாமா வேணாமா? சேர்த்துடலாமா? 2 பேருக்குமே ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரே பிளட்டு. இது எப்படி சாத்தியம்? பொண்ணு ஈரோடு, மாப்பிள்ளை திருவண்ணாமலை. இது எப்படி சாத்தியம்? எங்கள் சொந்தக்காரங்க, ஒரு உறவுகள், அது மூலிமா மாமா முறை ஆகுது. நான் சொன்னேன், மாமா முறையெல்லாம் வராது அப்படின்னு. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தா அது கடைசியில் அண்ணன் தங்கச்சி முறை வருது. ஆனால் நான் தான் கலப்பு திருமணம் பண்ணிட்டேன்ல, அப்போ கட்டி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு திருமணமாகி 11ஆவது நாளில் அந்த தாலியை தானமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காரங்களுக்கு கொடுத்துட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, வீட்டில் கட்டி வைக்கலனாலும் கட்டிக்கிடுவாங்க. அப்போ இதை தானமாக கொடுத்துட்டு, கல்யாணம் முடித்து தானமாக கொடுத்துட்டு, நீங்கள் திரும்ப தாலி எந்த கோவிலில் கட்டிக்கணும், திரும்ப தாலி எந்த கோவிலில் சிறப்பாக இருக்கும் கட்டினா? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள். என்னங்க யார்? திருக்கடையூர். அற்புதம், அருமை, சூப்பர். திருக்கடையூரில் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். திருக்கடையூர் எந்த வயசில் திருமணம் பண்ணலாம்? 60. அப்போது திருமணமான 60ஆவது நாள் அந்த கோயிலில் போய் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜோடி சூப்பராக இருக்குது, அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, வேறு வழி இல்லை. நம்ம இப்படியும் ஒரு சில விஷயங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஜோதிடன். திடமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவன் ஜோதிடன் மட்டுமே தவிர வேறு எவராலையும் முடியாது. இன்றைக்கி ஜோதிடன் அரசாங்கம் வரைக்கும் போயிட்டான். நீங்கள் லேட்டுடா. அந்த காலத்தில் அரசர்கள் ஜோதிடத்தை ஜோசியக்காரனை கூடயே வச்சுக்கிட்டான் அரசாங்கத்தில். நீங்கள் ரொம்ப லேட்டு. சொன்ன வெள்ளம் வரும்னு சொல்கிறோம்ல, வருதில்ல. இந்த ஊரில் இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறோம்ல, வருதில்ல. அப்போ ஒரு அரசாங்க ஆலோசகராக ஒரு ஜோசியர் தேவை. எங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா? நாங்கள் தாண்டா உங்களை வேணான்னு சொல்லணும். இல்லை, ஒவ்வொரு நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 180 கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருமே ஒரு பிரதமரோட கூட இருக்க தான் செய்கிறாங்க. இங்கே தான் சித்தாந்தம், வேதாந்தம், பூதாந்தம், சீதாந்தம் எல்லாத்தையும் பேசிட்டு தெரியுறாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், வெளியில் முத வச்ச இந்த தமிழக முதல்வருக்கு என்னோட நன்றி. இல்லை, அந்த ஜோதிடனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்த ஒரு முதல்வர், அவருக்கு என்னோட நன்றி. அது நல்ல விஷயம். அதுக்கு இங்கே யாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நான் அதுக்கெல்லாம் நான் வரல. அது அரசியல், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஜோதிடனும் வெற்றி பெறக்கூடியவன் என்பதை நிரூபித்து காட்டணுமா இல்லையா?
இன்றைக்கி எவ்வளோ பேர் யூடியூப்பில் என்னென்னமோ கதைகள் சொல்லலாம், அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நானும் 1000 பரிகாரம் சொல்லுவேன். என்னையும் நிறைய பேர் உருட்டுறியாடா, புதுசாக சொல்கிறியாடா, என்னென்னமோ சொல்லுவாங்க. இங்கே பார், நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். என்னை நம்பி வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்க்கலாம். நான் யாருக்குமே ஒருத்தன் கமெண்ட்டில் அந்த கேள்வி கேட்டேன், நான் ஒன்றுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னேன். கவலைப்படாதீங்க அண்ணே, நான் சித்தியை கேட்டதா சொல்லுங்கண்ணேன்னு மட்டும் மெசேஜ் போட்டு வச்சுட்டேன். என்னங்க பேங்க்கு நெக்ஸ்ட்டு அது ஐயா வந்து டைம் முடிஞ்சினாரு. அடுத்த மாதம் ஐயா என்னை கண்டிப்பாக கூப்பிட்டாருன்னா நான் வந்து எந்த வங்கியில் யார் அக்கௌண்ட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த பேசி கொடுக்குறேன். இல்லைன்னா என்னுடைய கருத்தரங்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஆயிரவிஷயர் மகாலில் நடக்கும். 14வது கருத்தரங்கு. என் மீட்டிங் வர்றவங்க கை தூக்குங்க. இங்கே இருக்கவங்க ஐயா திருச்செங்கோட்டில் தாங்க ஐயா. இந்த ஆயிரவிஷயர் மகால் தான். பின்னாடி வர்றவங்கள்ட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக மாதம் என்னுடைய மீட்டிங் வர்றவங்க அடுத்த மாதம் தங்கப்பாண்டி ஐயா தலைமை 1.5 மணி நேரம் பேச போகிறாரு. நிறைய முக்கியமான ஆட்கள் நாளை அடுத்த மாதம் வர்றாங்க. சொல்ல முடியாது, உங்கள் பண்டிட்டும் வந்தாலும் வருவார். ஏன்னா இன்னும் டைம் கேட்கல. சரிங்களா, வரேன்னு இப்போ சொன்னார்னா கூப்பிட்டுறேன். சொல்லிட்டாரு ஐயா. வந்து 4 பேரோட கூப்பிட விருப்பம் இல்லை. செப்டம்பர் மாதம் தலைமை போட்டு ஐயாவை கூப்பிடலான் இருக்கேன். அதனால் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இங்கே இருக்க எல்லாருமே வாங்க. எல்லாருடைய ராசி நட்சத்திரத்துக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலான்னு மேடையிலே சொல்கிறேன். சரியா? நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு எங்கள் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு மதுரைக்கே உரிய மரியாதை செய்ய காத்திருக்கிறோம்.